முதலமைச்சர் அயல்நாடு சென்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பணியும் தடைபடாமல் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும். இன்று அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறியதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கு. எம்பி எம்எல்ஏக்களை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆஜரான நிலையில் விசாரணை செப்டம்பர் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தனக்கு எதிரான அவதூறு வழக்கை மறுப்பதாக சிறப்பு நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி பதில். பத்திரிகை செய்தி அடிப்படையிலேயே பேசியதாகவும் விளக்கம். அதிமுக குறித்தும் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் தொடர்ந்து அவதூறு பேசுவதாக அண்ணாமலை மீது புகார். தக்க நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான டாக்டர் சரவணன் மனு. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு விட்டில் பூச்சி என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். 7 ஜென்மம் எடுத்தாலும் அவரால் அதிமுகவை அழிக்க முடியாது என்றும் பேச்சு. பழனி முத்தமிழ் முருகன் மாநாட்டில் எந்த அரசியல் நோக்கமும் இல்லை, எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே அரசியலாக்கி வருவதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றச்சாட்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அவமரியாதை செய்யப்பட்டதாக நடிகை நமிதாவின் குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மனம் புண்படும் அளவிற்கு அங்கு சம்பவம் அரங்கேறியிருந்தால் வருத்தத்தை பதிவு செய்வதாக அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். இந்தியாவில் குரங்கம்மை பாதிப்பு இதுவரைக்கும் எதுவும் இல்லை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. தமிழ்நாட்டு விமான நிலையங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்பட்டிருப்பதாக விளக்கம். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதற்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யக்கோரி தமிழ்நாடு முழுவதும் அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்கள் போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட்ட ஓய்வூதியதாரர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் தொடர் உண்ணாவிரதம் தொடங்கியது. தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என வலியுறுத்தல். தஞ்சை இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் 2 கைது. 17 வயது சிறுவன் உட்பட 2 கைது செய்த நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. கோவையில் பெண் குழந்தையை விற்பனை செய்த தாய் உட்பட 3 பேர் கைது. குடும்ப சூழ்நிலை மற்றும் வறுமை காரணமாக விற்றதாக தம்பதி வாக்குமூலம். பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் பார்க்கப்பட்ட பெண் உயிரிழப்பு. மருத்துவர்களின் அலட்சியத்தால் உயிரிழந்ததாக குடும்பத்தினர் குற்றச்சாட்டு. சென்னை பூவிருந்தவல்லி அருகே கண்டெய்னரில் கடத்தி வரப்பட்ட 10 டன் குட்கா பறிமுதல். ஓட்டுநரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் சம்பளம் ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். நீதிபதிகளுக்கு வழங்கப்படும் படிகள் குறித்து விசாரிப்பதில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழு தனி கவனம் செலுத்த வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல். கொல்கத்தா மாணவி கொலையை எதிர்த்து மேற்கு வங்க தலைமை செயலகம் நோக்கி மாணவர்கள் பேரணி.
அசம்பாவிதங்களை தவிர்க்க 6000 போலீசார் குவிக்கப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு. கன்னட நடிகர் தர்ஷன் சிறையில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததாக புகார். சிறை அதிகாரிகள் 9 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் 3 தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை. குஜராத் கலவரத்தில் பிரதமர் மோடி முக்கிய பங்காற்றியதாக பிபிசி வெளியிட்ட ஆவணப்படத்தை எதிர்த்த வழக்கு. பிபிசி தலைமை அலுவலகத்திற்கு சம்மன் பிறப்பித்த டெல்லி ரோஹிணி நீதிமன்றம் வழக்கை டிசம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. பிரதமர் மோடியை சந்திக்க டெல்லி புறப்பட்டு சென்றார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன். வயநாடு நிலச்சரிவு சம்பவத்திற்கு உரிய நிதியை விடுவிக்க வலியுறுத்த இருப்பதாக தகவல். ஹேமா கமிட்டி அறிக்கையை தொடர்ந்து நடிகைக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். பிரபல மலையாள இயக்குனர் ரஞ்சித் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல். டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகும் முன்பே உடல் எரிக்கப்பட்டது ஏன்? சில முக்கிய ஆதாரங்களை FBI சேதப்படுத்தியதாகவும் சம்பவ இடத்தில் ஸ்வாட் பணியில் இருந்த அதிகாரி பரபரப்பு தகவல். அக்டோபர் மாதத்தில் நடைபெற இருக்கும் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள தி கோட் திரைப்படம் கேரளாவில் செப்டம்பர் 5ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கே வெளியாகிறது.